வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆஹ் இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதுபடி மார்க்கெட் வந்து ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன்ல இருந்து திரும்பவும் ஓப்பன் பிரைஸுக்கும் திரும்பவும் ப்ளூ லைன்ல இருந்து ஓப்பன் பிரைஸுக்கும், அதாவது இந்த ஹை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், இதுக்குள்ளதான் டிராவல் ஆயிட்டு இருந்தாரு. எகெயின் கடைசி நேரத்துல அதே ப்ளூ லைனுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஓப்பன் பிரைஸ் பிளஸ் ப்ளூ லைன் அண்ட் ரெண்டாவது ரெசன்ஸ் லைன் வரைக்கும் போய் ட்ரிகர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த மூவ் பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் சைனா தான் இதை பார்க்கலாம். பட் நாளை இது தொடருமா அல்லது இது ஃபேக் மொமெண்டா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வீடியோல பார்த்துடலாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்னைக்கு நான் எடுத்த ஸ்ட்ரைக் 24,600 கால் 248க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே 24,600 248க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. லாஸ்ட் மொமெண்டத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சாலும் மார்க்கெட் அடுத்த செகண்டே வந்து கீழே டிராப் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டு பெரிய அப் ட்ரெண்ட் ரேலி கொடுத்துருந்தாங்க. நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ இதுபடி நீங்க எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1139 ஃபேக் பிரேக் அவுட்டா வந்து கால் சைடு வந்து புட் சைடு ஃபர்ஸ்ட் போனாங்க. 1139 பார்த்தீங்க அப்படின்னா 1139ல எக்ஸாக்டா கால் சைடு தான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாரு. எப்போ புட் சைடு தான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாரு. புட் சைடு கீழே ஃபால் ஆன உடனே ஏன்னா அது 248க்கு மேலே போக முடியல. அடுத்தது அங்கே கீழே க்ளோஸ் வச்ச வேகத்தில் கால் ஓரளவுக்கு போனாரு. ஒரு பெரிய மொமெண்டம்னு சொல்லிக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருந்தது. எகெயின் 2.03ல போய் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரியே புட்டு தான் ஃபர்ஸ்ட் போனாரு. எகெயின் போன பிறகு அதுக்கப்புறம் கீழே வந்த கால் இந்த 214 அதாவது 213.4க்கு மேல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த பிரைஸுக்கு தான் வந்து 208 வரைக்கும் கீழே வந்திருக்காரு. வந்துட்டு மார்க்கெட் வந்து பெரிய ரேலி. ஸோ அதனால தான் நான் கொடுக்கக்கூடிய 2 டைம் மட்டும் வாட்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிளியர் என்ட்ரி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். நீங்கள் அந்த இடத்துலயே வந்து என்ட்ரி எடுத்துட்டு முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம இது கொடுக்கறது நீங்கள் நான் 6லேருந்து 7 பாயிண்ட் தான் எஸ்எல் கொடுக்க சொல்லுவேன். எப்பவுமே என்னோட வீடியோவை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே நம்ம வந்து லாஸ் கொடுக்க கூடாதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல இன்னைக்கு 1027ல நல்ல பிரேக் அவுட் கொடுத்து அதுவும் வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணல. ஈஸியா பிரேக் அவுட் கொடுத்தோடனே ஒரு 30-40 பாயிண்ட் 50 பாயிண்ட் இன்னைக்கு கிடைச்சது. அது வந்து கால் சைடு கிடைச்சிருக்கும். இந்த டைம் வந்து மேக்சிமம் வந்து கன்சாலிடேஷன் தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நல்ல மொமெண்டம் கால் சைடு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இப்பொழுதைக்கு இன்னைக்கு மார்க்கெட் பெரிய அப் ட்ரெண்ட் போன மாதிரி ரேலி காமிக்கிறாங்க, பார்த்துக்கலாம். நான் நேற்று கொடுத்துருந்த நிஃப்டி ஸ்ட்ரைக் ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம கொடுத்துருந்தது 24,600 கால் ஆப்ஷன். அதே வந்து 228க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல 2 மணிக்கு மேலே கொடுத்த பிரேக் அவுட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே க்ளோஸ்லாம் கிடைக்கல. இந்த ப்ரைஸை கிராஸ் ஆகும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக 398 வரைக்கும் போயிருக்காரு. அதாவது 400ங்கிற ப்ரைஸுக்கு டச் பண்ணலை, கரெக்டாக 398 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் ஆகி 288ல 300ல க்ளோஸ் ஆகிருக்கார். ஸோ இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இன்னைக்கு எடுத்துக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் கொடுத்த லைன்லேருந்து கீழே டபுள் பாட்டம் 2 டைம் வந்து இந்த சப்போர்ட்ல தான் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போறாரு. 207 ஒரு சப்போர்ட் பிரைஸ் கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டா அந்த பிரைஸ்ல இருந்தே தான் மார்க்கெட்டு 250ல இருந்து 208 வரைக்கும் தான் மார்க்கெட்டு ரேலி ஆகிட்டே இருந்தாரு, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால வந்து அதுக்கு மேல பெரிய கன்சாலிடேஷன் போடுற மாதிரியே போட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல மார்க்கெட்டு நல்லாவே தூக்கிட்டாங்க. புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 258ங்க. 258க்கு கீழே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆனாரு. ஓப்பன் ஆனதுலேருந்து அவர் கிரீன் லைன்ல ரொம்ப நேரமா சஸ்டெயின் ஆனாரு. அந்த கிரீன் லைன் சப்போர்ட் விட்டு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுலேருந்து மேலே போனாரு.
142ல இருந்து மேல போனாரு. அடுத்தது அவ்வளவுதான். கீழே அந்த கீழ் சப்போர்ட் லைன்ல நேத்து நான் உங்களுக்கு தந்திருக்க மாட்டேன். ஏன்னா பர்பிளுக்கு கீழேனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அதை பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறதே பார்த்துருவோம். சென்செக்ஸ் டேட்டாவும் செக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த இதில் பார்த்து காமிச்சிடுறேன். பிஹெச்டிஎல் ஓகே. இதை விட நான் இந்த ஆப்ஷன் டிசைடரில் சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் நான் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. மேக்ஸிமம் வந்து 3 மினிட் வேணால் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை 2 மினிட் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர் லைன் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகுறது, பிளாக் கலர் லைன் தான் கிரியேட் ஆகுங்க. பர்டிகுலர் ப்ரைஸை மீட் ஆகும் பொழுது மட்டும்தான் இந்த பர்பிள் லைனு அண்ட் ஆரஞ்சு லைன் அண்ட் ப்ளூ லைனுன்னு ஒன்று கிரியேட் ஆகும். சரிங்களா? இது வந்து லோ கிட்ட கிரியேட் ஆயிருக்கு. இதே டைமில் புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் பிளாக் லைனுக்கு தொட முடியாமல் கீழே விழுறாரு. இவர் மார்க்கெட்டில் பிளாக் லைனை தொட்டுட்டு விழுறாரு. மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளாக் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் கிடைச்சி திரும்பவும் இந்த ப்ரைஸ் மேலே போனாதான் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும். சரிங்களா? அப்படி மார்க்கெட் வந்து ரெண்டு சைடும் பிளாக் லைனுக்கு கீழே இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு ஏதாவது ஒரு மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னா எந்த சைட்லயாவது விட்டு கொடுத்தாதான் போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரெண்டு பேரும் பர்பிளில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனது இன்னைக்கு மார்க்கெட். ஸோ பர்பிள் லைன் வரும் பொழுதெல்லாம் 212ங்க. இந்த லைனுக்கு கீழே வந்தாலே மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும்னு அர்த்தம் இல்லை, இதுக்கு மேலே திரும்ப போயிடுறாரு. இந்த இதுக்கு திரும்ப கீழே எவ்வளோ தூரம் வந்தாலும் இந்த 212க்கு கீழே க்ளோஸ் வச்சு ஸ்ட்ராங்காக கீழே இறங்கவே முடியல கால் ஆப்ஷன். அப்படியே பார்த்தீங்கன்னா எப்போ வந்து திரும்ப இதுக்கு கீழே வந்தாலும் திரும்பவும் இங்கிருந்து 212ல இருந்து சப்போர்ட் எடுத்து போனது 398 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்காருங்க. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு மார்க்கெட். இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம தனியாக வந்து ஆப்ஷன் டிசைடரை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ப்ரைஸ், அதாவது இந்த ப்ளூ கலர் பை வந்தால் நீங்கள் பை பண்ணலாம். இது சப்போர்ட் கிட்ட தான் வந்தது, தாராளமாக பை பண்ணலாம். இதில் எனக்கு ஒரு 3 மினிட் கேண்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மினிட்ல ப்ரைஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸாக்ட் ப்ரைஸே கொடுக்கும். 3 மினிட்டாக மாற்றினீங்க அப்படின்னா இங்கே 205ன்னு ஒரு லோ காமிக்குது. 205 to 271, அதாவது இந்த பிளாக் லைன் வந்து 271. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டு ட்ரெண்டு மாறும் அப்படிங்கிறத இங்கே சொல்லுது. ஸோ இங்கிருந்து மார்க்கெட்டு மேலே பெரிய ரேலி. இதுவே 1 மினிட்ல வச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பை காமிக்கும். இல்லை எனக்கு இதில் ப்ளூ பை சரியாக கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் டிசைடரை ஆன் பண்ணிக்கோங்க. அங்கே விவேப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குங்க, சென்ட்ரா தான் விவேப்பாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பெரிய ட்ரெண்டிங்காக இல்லை, லாஸ்ட் மொமெண்டத்தில் மார்க்கெட்டை பெரிய அளவில் மேலே கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இது சப்போர்ட் கிட்ட வந்தால் மட்டும் நீங்கள் பை பண்ணுங்க. அதர்வைஸ் இது பை வரல அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இல்லை இது மேலே போகும்போது இப்போ இந்த இன்பிட்வீன் இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேலே போனால் இந்த ப்ரைஸ்லாம் வந்து அப்போ உங்களுக்கு வந்திருக்காது. அப்போ அடுத்தது அதனுடைய டார்கெட் என்ன வைக்கலாங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிஹெச்டியில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஈஸியாக வந்து டார்கெட் என்னங்கிறது ஈஸியாக சொல்லிடுவார். சரிங்களா? இது இப்படி தான் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும். அதே போல் புட் ஆப்ஷன் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு கிட்ட வந்ததுன்னா பை எடுங்க. ஸோ இந்த பர்பிள் கலர் லைன் வந்து இந்த ஆரஞ்சு லைன் எப்போ விட்டுச்சோ அப்போ இருந்து அவர் நல்ல வீக்காக தான் இருந்தார். திரும்பவும் கீழே வந்தவர் திரும்ப ஆரஞ்சில் சப்போர்ட் எடுத்தார், பெரிய லெவல் சஸ்டெயின் பண்ண முடியல, அங்கேருந்து ஃபர்தராக டவுன். சரிங்களா? இது பிஹெச்டிஎல் ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துட்டோம், இதை பற்றி ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட நம்பருக்கு பின் பண்ணுங்க, நான் அதை கேட்டவங்களுக்கு நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பர்பிள் கலர் லைன் தான் பேஸுங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது சென்செக்ஸ் டேட்டா பார்த்துடலாங்க. இன்னைக்கு யார் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சென்செக்ஸில் நான் வந்து டேட்டாலாம் நேற்று சொல்லலை, பட் இருந்தாலும் இன்னைக்கு எடுத்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 79,300 கால் ஆப்ஷன்,
292க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதே 79,400 புட் ஆப்ஷன் 292க்குள்ள மேல போனா அவர் வந்து மார்க்கெட் டவுன்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணணும். இது எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400க்கு மேல போய் கூட மார்க்கெட் வந்து பெரிய அப் ட்ரெண்ட் ரேலியை கொடுக்க முடியல. ஆனா இந்த 72ங்கிற பிரைஸ் வந்ததும் மார்க்கெட் வந்து பெரிய ரேலிங்க. 3 கேண்டில் வேலையை முடிச்சுட்டாங்க. அதுக்கு மேல பெருசா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை. ஆனா இன்னைக்கு நல்ல சென்செக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ருபீஸ் நான் பார்த்த ப்ரீமியம்லாம் மோர் தென் 500க்கு மேல போயிருந்தாங்க. அது நல்ல ஈஸியான ட்ரேட் தான். இன்னைக்கு ஒன்றும் பெரிய டஃப்லாம் கிடையாதுங்க. சென்செக்ஸ் பரவாயில்ல, இன்னைக்கு நல்ல ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்க. ஆனா மார்க்கெட்டு ரெண்டு சைடும் மொமெண்டம் நம்ம யூஸ்வலா பாக்குற மாதிரியே தான் இருந்தது. நீங்க ட்ரையாங்கிள் போட்டீங்க, சாரி ட்ரெண்ட் லைன் போட்டீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து ரைட் சைடு அப்படியே ஈஸியா கீழே இறங்கும். இதுதான் எக்ஸ்பைரியோடைய பியூட்டிங்க. ஸோ நமக்கு எந்தெந்த பிரைஸ்லாம் இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சா ஈஸியா ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, எக்ஸ்பைரி ட்ரேடுமே இன்னைக்கு நல்ல மொமெண்டமான ரெண்டு சைட்லயுமே நல்ல மொமெண்டமா தான் இருந்தாங்க. இதுல சென்செக்ஸ்ல டேட்டா எங்க சென்செக்ஸ் டேட்டா இது எக்ஸ்பைரி டேட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 79,700 காலுக்கும் 79,000 புட்டுக்கும் தான் போட்டியே. இதுல வந்து 132 அப்படிங்கிற பிரைஸ் தான் இங்க சப்போர்ட். இது எங்க இருக்கு? ஸோ ஓகே, 132க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவாரு. புட்டு காலையிலேயே அங்கிருந்து க்ளோஸ் வச்சுட்டு கீழே இறங்கினவர் தான் கிட்டத்தட்ட லோ ப்ரீமியம் வரைக்குமே வந்துட்டாரு. ஸோ இந்த ஒரு இடத்த மட்டும் நல்லா கவனிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி பார்க்கணும்னு மட்டும் நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. ஆனால் இது எல்லா நாளும் வந்து இதே மாதிரி ப்ரீமியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். அதனால எல்லா நாளும் இந்த மாதிரிலாம் ட்ரை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து மார்க்கெட்டை பார்க்காதீங்க, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கு பிளாஸ்ட், ஓகே, நல்ல விஷயம். எல்லாம் யாரெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம். பட் இங்க பாருங்க, இது வந்து பிரைஸ் மீட்டிங் ஆகக்கூடிய இடம். இதை நான் பர்டிகுலரா ஏன் இந்த ஸ்ட்ரைக்ல சொல்றேன்னா இதுக்கு காரணம் இருக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் பேர் ஜோடிஸ். இவங்களுடைய ஹை லோவை எப்ப பீட் பண்ணுதோ அப்ப பெரிய அளவுல ரேலி. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. பிரைஸ் மீட்டிங் இந்த சின்ன பிரீமியத்துல கூட ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 12 ரூபாய் அப்படிங்கிற ஹைய ரெண்டு பேர்த்துக்கும் அதே சேம் ஹை சேம் லோ. நல்லா கவனிச்சு பாருங்க. 8 ருபீஸ்னு புட்டுல லோ வச்சிருக்காரு, காலில் 7.20. ஸோ இதுக்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாரு. இன்னொரு விஷயம், எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் லெவலே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பர்டிகுலரா நான் ஒரு டைம் சொல்றேன், அந்த ஒரு டைம் உடைய லோவை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 2.25க்கு கிடைக்கக்கூடிய லோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2.25, சரிங்களா? இந்த டைம்ல கிடைச்சிருக்கக்கூடிய லோ அப்படிங்கிறது 2.25னா இந்த டைம்ல எடுத்துக்கணும். 8.20. இந்த டைம் வேல்யூ மட்டும் நீங்க பர்டிகுலரா எக்ஸ்பைரி அன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. 2.25ங்கிறப்ப இதுதான் லோ, நல்லா கவனிங்க, இதுதான் லோ. அதே வந்து புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 31.35, கரெக்டுங்களா? 31.35. ஸோ இந்த ப்ரைஸை எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்குறாரோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலயே வந்து புட்டு வந்து வீக் ஆயிட்டார். இதுதான் ஒரு மீனிங், சரிங்களா? பர்டிகுலரா பூம் ஆகணும் அப்படின்னா 215க்கு வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய லோவை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லோவை கட் பண்ணி உள்ள போனாலே இவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? திரும்பவும் அவர் இதே விலைக்கு வந்து தான் எடுத்துட்டு போவார். இது ஷார்ட்கட்டா எக்ஸ்பைரி ட்ரேட் 0 to ஹீரோ கால் பண்றவங்க மட்டும் பயன்படுத்துங்க. உண்மையா சொல்லணும்னா இது 0 ஆகும்னு தெரிஞ்சு நம்ம உள்ள போறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து மார்னிங்ல இருந்து நீங்க நல்ல ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்ல ஒரு 10 to 20% மட்டும் இங்க ரிஸ்க் எடுங்க. அதுக்கு மேல எல்லாம் இந்த ஃபுல் கேபிட்டலை போட்டு ஜாக்பாட்டு, லாட்ரி என்ட்ரி இதெல்லாம் இங்க இல்லைங்க. மார்க்கெட்டுங்கிறது பிஸ்னஸா பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு முதல் நாள் நீங்க இதை வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நிஃப்டியில இதை பத்தி செக் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்க, சரிங்களா? ஸோ அதனால நான் சொல்றேன், அப்போ 8 ரூபா 20 காசுங்கிறதுக்கு ஈஸியா வந்து உன்னால கேட்ச் பண்ண முடியும்.
இங்க ஒரு 1000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அல்லது 2000 ரூபாய் அதுக்கு மேல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு 0 ஆயிரும் தெரிஞ்சு நம்ம உள்ள போறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போன மாதிரி காமிக்கிறாங்க. பட் எனக்கு அதுல பெரிய ஒரு இது தெரியல. பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? இன்னைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆனா எனக்கு 24 இந்த ஓப்பனுக்கு மேல கிடைச்சது நல்ல விஷயம் தான். இந்த மாதத்துக்கு மேல ஓப்பனுக்கு மேல இன்னும் க்ளோஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயமா எடுத்துக்கலாம், குட் சைன். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஓப்பன் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த 737ங்கிறது இயர்லி பிவோட்டுங்க. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டு இந்த ஓப்பனை கட் பண்ணி கீழே இறங்கினாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து 200 வரைக்கும் ரேலியாக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு 400 திரும்பவும் வரலாங்க. 400 வரைக்கும் நாளைக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை பெரிய ஏதாவது இதுக்காக நெகட்டிவ் நியூஸ் அது இதுன்னு ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 400 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஆனா பிரீமியம் இன்னும் ஹையா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்ப வந்து மெல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு ஒரு நாள் அல்லது ஒரு ஹாஃப் டே கூட எடுத்துக்குவாங்க. உடனடியா மெல் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்டு ட்ரெண்டிங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள போங்க. சரிங்களா? இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கிற வரைக்கும் நல்லாவே வாலட்டிலிட்டி இருக்கும், தப்பு இல்லை. விக்ஸ் வேல்யூ குறையும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி ஓகே, இன்னைக்கு வந்து முடிஞ்ச மார்க்கெட்டு தான். இந்த லைனுக்கு மேல இந்த ஓப்பனுக்கு மேல இருக்கிறதுங்கிறது குட் சைன் தான். ஆனா இந்த மாதத்தினுடைய ஓப்பன்ல இருந்து மார்க்கெட்டு இந்த 24,772க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கும் பொழுது இன்னும் ஒரு அப் ட்ரெண்ட் கூட பார்க்கலாம். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 900 வரைக்கும் 978 வரைக்கும் கூட போகலாம், அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தால். ஒருவேளை இந்த பிரேக் அவுட்டுங்கிறது ஃபேக்கா இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா இந்த ஓப்பனை கட் பண்ணா எகெயின் 400 வரைக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. சரிங்களா? இதுக்கு இந்த ஓப்பனுக்கு கீழே, இந்த மாசத்தினுடைய ஓப்பனுக்கு கீழே கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணுனாதான் நம்ம இந்த பாயிண்ட்ல எதிர்பார்க்க முடியும். அதர்வைஸ் வந்து இப்ப புல்லிஷா இருக்கிறதா தான் நீங்க எடுக்கணும். இயர்லி பிவோட்ல இருக்காரு. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு கவனமா இருக்கலாம், தப்பில்லை. ஆனா நாளைக்கு ஓப்பனை பொறுத்து இதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. 24,659 அப்படிங்கிறது அல்லது 48 இந்த ரெண்டு பிரைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழேனா மார்க்கெட் கண்டிப்பா கீழே 428 கீழே கூட எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ். நாளைக்கு புள்ளிகள்ங்கிறது 85 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நாளை நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீமியம் லெவல் பார்த்துருவோம். மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையை பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா கிடைக்கணும். இந்த 772க்கு மேல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடைச்சு மேல போனாதான் போக முடியுங்க. ஒருவேளை மார்க்கெட் இங்க ஓபன் ஆகுது அப்படின்னா எந்த கேண்டிலாவது இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணுச்சுன்னா எடுக்காதீங்க. ட்ரிகர் வைக்க கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் கேண்டிலாவது க்ளோஸ் கிடைச்சதுன்னா திரும்பவும் வந்துட்டு மேல போனா ஒருவேளை மார்க்கெட் அப் ட்ரெண்டும் போகலாம். அப்ப இந்த பிரேக் அவுட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். டார்கெட் 24,978 வரைக்கும் கண்டிப்பா போகலாம். 25,000 வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த பிரேக் அவுட் ஃபேக்கா இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா மார்க்கெட் கீழே விழுவதற்கான, கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிடும். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ஸ்ட்ரைக் பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷங்க, 24,750 கால் ஆப்ஷன் 186க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 24,600 புட் ஆப்ஷன் 211க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த புள்ளிகள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. எந்த பிரைஸ், அதாவது லோவை கட் பண்ணிட்டா கால் வீக்குன்னு எடுத்துக்கலாம். இவர் அதே போல 211க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சு போனா மார்க்கெட் கண்டிப்பா 300 and 362 வரைக்கும் கூட போகலாம். நல்ல ஃபால் ஆகக்கூடிய பட்சத்துல தான் இந்த வேல்யூல எடுக்கும். இது அந்த அளவுக்கு நாளைக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நாளைக்கு வேற ஃப்ரைடே, எப்போ நமக்கு தெரியும்
ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்கன்னு ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. சரிங்களா? வேல்யூஸ்ல மட்டும் மீட் பண்ணுங்க. முக்கியமான டைமிங்ல மட்டும் ட்ரேட் எடுக்க பாருங்க. 10:27 அதாவது 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள எந்த ஒரு மொமெண்ட்டும் கிடைக்கலன்னா 10:27க்கு ஃபர்ஸ்ட் மொமெண்டமா இருக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் 27க்கே போய் என்ட்ரி ஆகாதீங்க. 10:27 ஹை எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த இடத்துல எடுங்க. அடுத்த டைமிங் 11:39 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டைமிங்கா எடுத்துக்கோங்க. அது பிரேக் அவுட் கொடுக்கணும். 11:39னா உடனே ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்லயே எடுத்துடாதீங்க. ஒரு பிரேக் அவுட் கொடுத்து திரும்பவும் அந்த பிரைஸுக்கே வந்து அந்த ஹையில் இருக்கக்கூடிய பிரைஸுக்கே வந்து போறது தான் மார்க்கெட். சரிங்களா? அதையும் விட்டு போகும்போது 2.03 ஹையை பிரேக் அவுட் எந்த சைடு கொடுக்குதோ அந்த சைடு எடுக்கிறதுக்கு பாருங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த இண்டிகேட்டர் பத்தின தகவல்கள் வேற ஏதாவது தேவைன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.